முத்தரையர் சங்கத்தின் வீர வணக்கம் செய்கின்றோம். புதுகையின் புரட்சியாளர் அப்படியே உதாரணம் எடுக்கிறோம். கும்பிடுங்கய்யா கையில். கொஞ்சம் நல்லா விரிஞ்சுங்களா கொஞ்சம் அப்படியே அப்பதான் நல்லா வாப்பா மணி வீர வணக்கம் வீரன் கண்ணனுக்கு வீர வணக்கம் தமிழர் தேசம் கட்சியின் வீர வணக்கம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் வீர வணக்கம் முத்தரையர்களின் புரட்சியாளர் வீரன் வழக்கறிஞர் கண்ணனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம். வீரன் கண்ணனுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். புதுகையின் புரட்சியாளர் கறிஞர் கண்ணனுக்கு வீர வணக்கம் மணியண்ணே நீங்க பேசுங்க. ஒரு மணியண்ணே அன்பனே வாங்க. அந்த வேலை மாவட்ட செயலாளர் தான் இங்க வக்கீல் இருப்பாரு. தமிழர் தேசம் கட்சியின் வீர முத்தரையர் சங்கத்தின் வீர வணக்கம் செய்கின்றோம். புதுகையின் புரட்சியாளர் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் வரவேற்று நாங்கள் இறந்தவர்களை நேரில் பார்த்ததில்லை. அவர்களுடைய தியாகங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படித்தான் இந்த சமுதாயமும் தமிழகம் முழுக்க வாழக்கூடிய முத்தரையர்களும் இருந்து கொண்டிருந்தார்கள். தலைவர் அவர்களால் இன்று இந்த சமுதாயத்தில்
முன்னெடுத்த அனைவரின் படுகொலைகளையும் உலகறிய செய்து இவர்களின் போராட்டங்களை வரலாறாக பதித்து தமிழகம் முழுவதும் அநீதிக்கு எதிரான முத்திரையர்களை தொட்டால் தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் களத்தில் நிற்கும் என்ற பயத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்கி இன்று இறந்தவர்களின் வரலாறுகளை அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சென்று எங்களையும் அவர்களை போற்றி வணங்க வைத்த வாழும் பேரரசர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கால இளைஞர்கள் புத்தகங்களை படியுங்கள், வரலாற்றை படியுங்கள் என்று சொல்கிறார்கள். நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். தலைவர் சமநீதியாரின் வரலாறை படியுங்கள், அவர் செல்லும் வழியில் பயணியுங்கள். இந்த மக்களுக்கான மாற்றம் விரைவில் நடக்கும். எந்த ஒரு மனிதனையும் தொடுவதற்கு பயப்படுவார்கள். அப்படி ஒரு நிலைமையை இந்த தமிழகம் முழுவதும் உருவாக்கி விட்டார்கள் எம் தலைவர் சமநீதி போராளி அவர்கள் என்பதை நினைவு கூர்ந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து நிலைக்கும் நமக்கு பாதுகாப்பு அளித்திருக்கக்கூடிய நமது அருமை தலைவர் கே செல்வகுமார் அண்ணன் அவர்களை வணங்கி இந்த புதுகை மாவட்டத்திலே கண்ணன் ஏன் படுகொலை செய்யப்பட்டார், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே இந்த வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர்களுடைய மனதிலே கொண்டு விதைக்கும் அதனுடைய தொடக்கமாக இந்த அவருடைய நினைவேந்தலை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். இன்றைக்கு அந்த நினைவேந்தலுக்கு பல வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்க போல பல முத்திரையர் சங்கங்கள் இங்க வந்து அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். வழக்கறிஞர் கண்ணன் என்றால் யார் என்று தெரியாது. இன்னைக்கு அவரை சங்கங்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்திருக்கிறோம், மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்திருக்கிறோம். என்றைக்கும் வழக்கறிஞர் எனது அன்பு அண்ணன் கண்ணன் அவர்களுடைய லட்சிய கனவை நெஞ்சிலேந்தி சமநீதி போராளிகளின் அன்பு தம்பிகள் தமிழகம் முழுவதும் களமாடி கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த சமூகத்திற்கான அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்போம். அவர் கண்ட கனவை இந்த புதுக்கோட்டை மண்ணிலே நினைவாக்குவோம் என்று சொல்லி அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூழலில் வளர வேண்டும் என்ற நோக்கத்துடன் சட்டப்படிப்பை பயின்று முடித்தவர். சட்டப்படிப்பை பயின்று முடித்தது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் நலிவடைந்த முத்திரை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இலவச கல்வி அளித்துள்ளார். அப்ப இந்த புதுக்கோட்டையில் உள்ள அனைத்து நிலை கட்சிகளும் சேர்ந்து முத்திரையர்கள் ஒன்றுபட்டால் கல்வியில் பெரும் பங்கை வைத்தால் நாம் இங்கு அரசியல் செய்ய முடியாது என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை இது. முத்திரையர்கள் இன்று தமிழர் தேசம் கட்சியில் எத்தனையோ வழக்கறிஞர்கள் அதை இங்க இருக்கவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு கலைஞர்களோட தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பொழுது புதுக்கோட்டையில் முத்திரையர்கள் தமிழர் தேசம் கட்சி இல்ல. இன்னைக்கு அப்படி இல்ல. தமிழர் தேசம் கட்சியில தலைவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் 50க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள். நீங்கள் முத்திரையர்களை தொட்டால் தலைவர் அவர்கள் ஆணையிடுவார். அங்கு வழக்கறிஞர் சட்டம் களமாட சட்ட ரீதியாக வருவோம். நாங்களும் அதிகாரிகளை சந்தித்து விட்டோம், நீதிபதிகளை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீதிபதிகளும் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கண்ணனை போல தமிழர் தேசம் கட்சி வந்த பிறகு, வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் வந்த பிறகு ஒரு சாமானியன் முத்திரையை நீங்கள் எந்த படுகொலையும் செய்ய முடியாது, செய்யவில்லை. அப்படிப்பட்ட உறுதியையும் நம்பிக்கை அது போன்ற ஒரு சூழ்நிலையை இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்புகளை எல்லாம், அந்த அமைப்பினுடைய தலைவர்களை எல்லாம் கைது செய்யணும். அவெல்லாம் தலைவரே இல்லை,
ஸ்பா வச்சு நடத்தி ஸ்பாவில் பாலியல் தொழில் செஞ்சான்னு கேஸ் வாங்கியிருக்கான் ஒருத்தன். அவன் ஒரு சாதிக்கு தலைவனா, மானமும் ரோசமும் உள்ள அந்த சாதி அவனை தலைவனா ஏத்துக்கலாமா? என்ன வச்சிருக்கான்? நீ இந்த சமூகத்திற்காக போராடின வாதாடின அப்படின்னு வழக்கு இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு தலைவர் மேல 40 வழக்கு இருக்கு. அனுமதியின்றி கொடியேற்றியது, அனுமதியின்றி கூட்டம் கூட்டியது, பொதுக்கூட்டம் நடத்தியது, போராடியது, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது, இப்படி 40க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு. அதுபோல சமூகம் சார்ந்து இந்த மக்கள் சார்ந்து போராடுகிற இடத்துல வழக்கு வாங்கினவன் தலைவர் இல்ல, ஸ்பா வச்சு நடத்தினவன் தலைவர். இன்னும் பேச ஆரம்பிச்சா நீ பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை பேசுவதன் மூலமாக, திருமங்கை ஆழ்வாரை பேசுவதன் மூலமாக வீர முத்திரைகளை சீண்டலாம். வீர முத்திரைகளை சீண்டினால் அவர்கள் பதிலுக்கு உன்னை பேசுவார்கள். அதன் மூலம் நீ புகழ் வெளிச்சம் பெறலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க தம்பி கரடி, உனக்கு இதான் லாஸ்ட். இன்னும் வரலாறுலாம் எடுத்த தொங்க விட்டுருவேன் கிழிச்சு. இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல வர வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எனக்கு கிடையாது. எந்த காலத்திலையும் தேர்தலில் நிக்க போறதில்ல, வாக்கு கேட்டு உன் சாதிக்கிட்ட நான் வரப்போறதில்ல. எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒழுக்கமா இந்த சமூகத்திற்காக நீ சார்ந்த சமூகத்திற்காக அமைப்பு வச்சிருக்கியா, அதை நோக்கி போ. பொதுக்கூட்டம் நடத்து, ஆர்ப்பாட்டம் நடத்து, போராட்டம் நடத்து, உன் சமூகம் சார்ந்த கோரிக்கைகள் என்னமோ அதை பேசு. மாநாடுன்னு சொல்லிவிட்டு தெருமுனை கூட்டம் நடத்தினவெல்லாம் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை சொந்தம் கொண்டாடுறான். இங்க உட்காந்துறதுக்கு கூட கிட்டத்தட்ட 300 பேர் இருப்பான். இதே 300 பேரை வச்சு திருச்சியில ஒருத்தர் மாநாடு நடத்தினான். அதுக்கு பேர் தெருமுனை கூட்டம், பேர் தான் மாநாடு. அவெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்றான்? முத்தரையர்களை முனந்திண்ணி வளையருங்கிறான், எலிக்கறி திங்கிறவேங்கிறான். இப்ப இதையெல்லாம் நாங்க எடுத்து பேசணும்னா, மக்கள் மத்தியில் இதை பேசணும் அப்படின்னு சொன்னா, மக்களுடைய உணர்வுகளை தூண்டணும் சொன்னா, இது கலவரமா மாறுமா? மாறாது. காவல்துறை இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு, உளவுத்துறை இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒருத்தன் உண்ணுகிற உணவை வைத்து அவனை இழிவாக பார்த்தினா அது பெரிய வன்கொடுமை. அதானே சொல்லுது சட்டம். அந்த வன்கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால என் அன்பிற்குரியவர்களே, வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் தன் நெஞ்சகத்தை கொண்டது மிகப்பெரிய உயரிய பெருங்கனவு. அந்த பெருங்கனவை அடைகின்ற வேளையிலே வீர முத்திரையர்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியிலே முத்திரையர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு களத்திலே நிற்கிறோம். சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகளிலே இதுவரை ஒரே ஒரு முத்திரையர் கூட பாராளுமன்றத்திற்கு செல்லவில்லை. மாநிலங்களவை உறுப்பினராக, மக்களவை உறுப்பினராக 3 பேர் தான் சென்றிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட அவலங்களை எல்லாம் துடைத்து எறிவதற்கு, அரசியலிலே மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதை மட்டும் நீங்க உள்வாங்கிக்கங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்த நகரத்தின் மைய பகுதியில் இருக்கக்கூடியவங்க அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணனை வைத்து அரசியல் பண்றீங்களான்னு கேட்கிறீங்களா? ஆமா, கண்ணன் அவர்கள் அரசியலுக்காக தான் தன்னுடைய உயிரை இழந்தார். அவருடைய இறப்பை வைத்து இந்த மக்களை அரசியல் படுத்தாவிட்டால் வேற எதை வச்சு பண்றது? நீ அரசியல்ல தலையிடலன்னு சொன்னா உன் வாழ்க்கையிலே அரசியல் தலையிடும். உன்னால் விரும்பப்படாதவர்கள், உன்னால் எதிர்க்கப்படக்கூடியவர்கள் உன்னை ஆள நேரிடும். அதான் இங்க நடக்குது. அப்ப அவரை வச்சு அரசியல் பண்ணாம என்ன பண்றது? அரசியல் பண்ணாம போனதனுடைய விளைவுதான் இந்த சமூகம் இன்னைக்கு முத்தையரா 10 ஆண்டுகளுக்கு முன்பு முத்திரையரா அப்படின்னு கேட்டான். முத்திரையரா அவங்க எங்க இருக்காங்க? இன்னைக்கு முத்திரையர்களுடைய பெரும்பிடுகு முத்தரையரின் பொற்பாதம் போற்றி, புதுக்கோட்டை மண்ணின் மாவீரன் வழக்கறிஞர் கண்ணன் அவர்களுடைய 13ஆம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கிக் கொண்டு இந்த வீரவிணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட
ஒன்றிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், மேலும் எப்பொழுதும் எங்கள் உடம்பில் உயிராக இருக்கக்கூடிய எனது உறவுகள் அத்தனை பேருக்கும் தமிழர் தேசம் கட்சியின் புதுக்கோட்டை மாநகர் மாவட்ட செயலாளர் புதுகை காசியின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். பூமியில் மனிதராய் பிறக்கக்கூடிய எவருமே புரட்சியாளராக மாற்றப்படுவதில்லை. அதே போல பூமியில் மனிதராய் பிறக்கக்கூடிய எப்படி மாவீரனார் மத்திய மண்டலத்தினுடைய அரசியல் சிகரம் ஐயா வெங்கடாசலம் சேர்வையார் அவர்கள் புறமுதுகிட்டு படுகொலை செய்யப்பட்டாரோ, அதே போல மாவீரன் கண்ணனையும் புறமுதுகில் தான் கொன்றார்கள். அவர் இந்த சமூகத்தில் ஒரு முக்கியமாக இந்த சமூகத்தினுடைய அரசியலையும் பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பை முன்னிறுத்தி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். இந்த சமூகத்திற்காக பல்வேறு ஏழை எளியோருக்கு வழக்காடு மன்றத்தில் வழக்காடி நீதியை பெற்று தந்திருக்கிறார். இந்த சமூகத்திற்கான பெருமிடுகு முத்தரையரை வணங்கி நமது சமூகத்தின் அனைத்து நிலைக்கும் நமக்கு பாதுகாப்பு அளித்திருக்கக்கூடிய நமது அறிவை தலைவர் கே செல்வகுமார் அண்ணன் அவர்களை வணங்கி இந்த புதுகை மாவட்டத்திலே கண்ணன் ஏன் படுகொலை படிப்பை பயின்று முடித்தது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் நலிவடைந்த முத்திரையர் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இலவச கல்வி அளித்துள்ளார். அப்ப இந்த புதுக்கோட்டையில் உள்ள அனைத்து நிலை கட்சிகளும் சேர்ந்து முத்திரையர்கள் ஒன்றுபட்டால், கல்வியில் பெரும் பங்கை வகித்தால் நாம் இங்கு அரசியல் செய்ய முடியாது என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை இது. முத்திரையர்கள் இன்று தமிழர் தேசம் கட்சியில் எத்தனையோ வழக்கறிஞர்கள், அதை இங்கு இருக்கவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு கலைஞர்களுடைய தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பொழுது புதுக்கோட்டையில் முத்திரையர்கள் தமிழர் தேசம் கட்சி இல்ல. இன்னைக்கு அப்படி இல்ல. தமிழர் தேசம் கட்சியில தலைவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள். நீங்கள் முத்திரையர்களை தொட்டால் தலைவர் அவர்கள் ஆணையிடுவார். அங்கு வழக்கறிஞர் சட்டம் களமான சட்ட ரீதியாக வருவோம். நாங்களும் அதிகாரிகளை சந்தித்து விட்டோம், நீதிபதிகளை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீதிபதிகளும் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கண்ணனை போல தமிழர் தேசம் கட்சி வந்த பிறகு, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வந்த பிறகு, ஒரு சாமானியன் முத்தரையர் நீங்கள் எந்த படுகொலை செய்ய முடியாது, செய்யவில்லை. காலங்களில் தொடர்ச்சியாக எந்த சங்கங்கள் வேணா பழக வைக்கலாம், கொடி ஊனலாம். ஆனா இந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் மட்டும்தான். பெருமைக்காக சொல்ல 50 வழக்கறிஞர்கள் இந்த சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கு இனி வரும் காலங்களில் இந்த மக்களுக்கு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அல்ல, தமிழர் தேசம் கட்சி நிற்கும் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் தேசம் கட்சியின் வீர வணக்கம், வீர வணக்கம். கேகேஎஸ் தம்பிகளின் வீர வணக்கம், வீர வணக்கம். வழக்கறிஞர் வேத் கண்ணன் அவர்கள் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் ஆருயிர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களை வருக என வரவேற்று, கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களின் அன்புடன் வரவேற்று, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த முத்திரையர் சமுதாயத்திற்காக ஒரு வழக்கறிஞரை படுகொலை செய்துள்ளீர்கள். நீங்கள் ஒரு கண்ணனை படுகொலை செய்துவிட்டால் 1000 கண்ணன்களை உருவாக்குவார் எனது அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள்.
இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு கண்ணன்கள், ஒவ்வொரு கண்ணன்கள் 100 கண்ணன்கள், 5000 கண்ணன்கள், 10,000 கண்ணன்களாக வந்து இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மண்ணில் தமிழர் தேசம் கட்சியின் கொடியை பிடித்து நெஞ்சுரத்தோடு நின்று போராடும் சக்தியையும் வலிமையும் உருவாக்கிய எனது ஆர்வீர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமநீதியார் அவர்கள் வணங்கி உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இங்கே களமாட வந்திருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் வழக்கறிஞர்கள் கண்ணன் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த படுகொலை எந்த ஜாதிய உள்ளவர்களாக இருக்கட்டும், எந்த மதத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், தற்போதைய ஒரு காலகட்டத்தில் அவர்களை தொட வேண்டும் என்றால் எங்கள் சமநீதி போராளி அவர்களை தாண்டித்தான் தொட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கின்றேன். இந்த மக்கள் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கண்டிப்பான முறையில் தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் முன்னின்று அவர்களுக்காக களமிறங்குவார்கள் என்பதனை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து போராடியதால்தான் அவர் போராளியாக உருமாற்றம் செய்யப்பட்டார். அப்படி இந்த சமூகத்தின் வரலாற்று என்ன? பேரரசர் பெரும்படுகு முத்தரையர் என்றால் யார்? தான் சண்டையிட்ட 16 பெரும்போர்களிலும் தோல்வியை கண்டிராது. தான் சண்டையிட்ட அனைத்து போர்களிலுமே வெற்றியை மட்டுமே கண்ட ஒரு மாவீரன். அப்பேற்பட்ட வரலாற்றை படித்து தெளிவு பெற்றதால் தான் வீர வணக்கம், வீர வணக்கம். பேரரசன் பெரும்படுகு முத்தரையருடைய பொற்பாதங்களை போற்றி சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்திருக்கிற சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன். எனக்கு முன்பாக நல்ல பல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய துணை பொறுப்பாளர்களுக்கும் உணர்வு எழுச்சியோடு இங்கே குழுமி இருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான உறவுகளுக்கும் KKSின் அன்பு தம்பி குரு மணிகண்டனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். சத்திய நோக்கத்திற்காக சாக துணிந்தவர்கள் சரித்திரமாகிறார்கள் என்று நமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சொல்வார். அப்படி ஒரு சத்திய நோக்கத்தை தன் நெஞ்சகத்தை கொண்டு தன் உயிரை களத்திலே ஈகம் செய்திருக்கக்கூடியவர் தான் நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் கண்ணன் அவர்கள். உள்ளபடியே அவர் சரித்திரமாக தான் இந்த முத்திரையர்களின் மக்கள் மனதிலே சரித்திரமாக தான் அவர் இருக்கிறார். புதுக்கோட்டையினுடைய வரலாற்றிலே பொதுவாகவே முத்திரையர்களுடைய வரலாற்றை வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன், வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு பின் என்றுதான் பிரிக்க வேண்டும். வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்பாக தொடர் படுகொலை புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இந்த மத்திய மண்டலத்திலே முத்திரையர்கள் எங்கு எழுந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக ஒருங்கிணைந்தாலும் சரி, அல்லது அவர்களை அரசியல் ரீதியாக யாரேனும் ஒருங்கிணைத்தாலும் சரி, அவர்களை படுகொலை செய்து அந்த சமூகத்தினுடைய அரசியல் எழுச்சியை ஒடுக்க வேண்டும் என்று ஒரு கும்பல் சுற்றித் திரிந்தது. அப்படி இந்த சமூகத்தினுடைய அரசியல் எழுச்சியை ஒடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட படுகொலை தான் வழக்கறிஞர் கண்ணன் அவர்களுடைய படுகொலை. 12 ஆண்டுகளாக இதே இடத்திலே இதே விஷயத்தை முழங்கிக் கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் எந்த நெருக்கடிக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் அஞ்சியதே இல்லை. காவல்துறையினுடைய நெருக்கடியா? இல்லை இல்லை.
அதே இடத்திலே அதே நேரத்திலே வீர வணக்க நாள் கூட்டம் நடக்கும், சமூக விரோத வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடக்கும். எதற்காக? அந்த மாவீரன் படுகொலை செய்யப்பட்டார். சாதிய மேலாதிக்கம், இங்கே நான் தான் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். 10 வீடு தான் இருப்பான், 10 வீடு தான் இருப்பான். ஆனால் நான் தான் 100 வீட்டை ஆள வேண்டும் என்று சொல்வான். அந்த மேலாதிக்க சிந்தனையை எதிர்த்தவர் தான் தர்மம் என்பது 100 வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கும் ஆளுகிற வாய்ப்பு வர வேண்டும், அவனுக்கும் கல்வி வாய்ப்பு வர வேண்டும், அவனுக்கும் அரசியல் வாய்ப்பு வர வேண்டும் என்று போராடியவர் தான் கண்ணன். அதற்காக அவரை படுகொலை செய்தார்கள். வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்பு நடந்த படுகொலை இந்த மத்திய தமிழகத்துக்கே ஒரு அரசியல் அடையாளமாக இருந்தார் ஐயா வெங்கடாசலனார். வீட்டிலேயே வைத்து படுகொலை செய்தார்கள். ஓராண்டு காலம் முத்தரையர்களில் அரசியல்வாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட முத்தரையர் சமூகத்தினுடைய பெயரையே உச்சரிக்க பயந்தார்கள், அஞ்சி நடுங்கினார்கள். இன்றைக்கு வருடந்தோறும் 15 ஆண்டுகளை கடந்து விட்டது. எத்தனையோ அமைப்புகள் இன்னைக்கு வரலாம். 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் வீர வணக்க நாள் அந்த நினைவு பேரணியிலே கலந்து கொள்ளலாம். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அத்துணை நெருக்கடிகளையும் கடந்து, அத்துணை பிரச்சனைகளையும் தவிர்த்து, அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் 10 ஆண்டு காலம் வெற்றிகரமாக அமைதியாக அந்த பேரணியை நடத்தி முடித்த பிறகுதான், 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சொந்த மகன் கூட அந்த பேரணியிலே கலந்து கொள்ள முடிந்தது. அதனால் அண்ணன் அடிக்கடி சொல்வார், ஐயா ஏவி அவர்களை நான் நேரடியாக பார்த்தது கிடையாது, வழக்கறிஞர் கண்ணன் அவர்களுடன் நேரடியாக பேசியது கிடையாது, இந்த சமூகத்திற்காக போராடி உயிர் நீத்த போராளிகளோடு பேசியது கிடையாது, பழகியது கிடையாது. ஆனால் அவருடைய தியாகத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அவருடைய தியாகத்தை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அதனால் களத்திலே நின்று களமாடுகிறோம். எதற்காக அவர்கள் களத்திலே தன் உயிரை ஈகம் செய்தார்கள் என்ற தியாகத்தை உள்வாங்கி இருக்கிறோம். புதுக்கோட்டையிலே அவ்வளவு பெரிய நெருக்கடியான காலகட்டம். ஆனா இன்னைக்கு முத்தரையருடைய சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது, சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது. என் அன்பிற்குரியவர்களே, பதிலடி என்பது 2 வகையில் இருக்கிறது. எல்லோரும் சிலர் அறிவாளித்தனமாக கேள்வி கேட்பார்கள். வழக்கறிஞர் கண்ணனை கொண்டாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க திருப்பி பண்ணீங்களா அப்படின்னு கேட்பான். பதிலடி என்பது 2 விதம். ஒன்று அறிவாளால் பதிலடி கொடுப்பது, இன்னொன்று அறிவால் பதிலடி கொடுப்பது. நாங்கள் இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பதிலடி அறிவால் கொடுக்கக்கூடிய பதிலடி. இங்கே மக்களை அமைப்பாக திரட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். 13 ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் வழக்கறிஞர் கண்ணன் என்ற பெயர் இந்த நகரின் மத்தியிலே சிலருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். 13 ஆண்டுகள் ஆனாலும் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் வழக்கறிஞர் கண்ணன் என்றால் சில கருங்காலிகளுக்கு அடிவயிறெல்லாம் பற்றி கொண்டு எரியும், நெஞ்சமெல்லாம் நடுங்கும். அந்த சூழலை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் உருவாக்கி கொண்டே இருக்கும். வருகின்ற இளம் தலைமுறையிடம் அவருடைய தியாகத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். ஏன்னா பட்ட வழியை பேசாத யாரும் முன்னேற முடியாது. இந்த வழியை நான் சுமந்திருக்கிறேன். இந்த சமூகத்திற்காக என்னுடைய முன்னவர்கள், என்னுடைய முன்னத்தியர்கள் இத்தனை வழியை பட்டிருக்கிறார்கள் என்று போராளிகளை பேசாத எந்த ஒரு சமூகமும், போராளிகளின் அவர்களுடைய தியாகத்தை போற்றாத எந்த ஒரு சமூகமும் விடுதலையை பெற முடியாது. சமூக விடுதலைக்கான களத்தில் தான் அவர் உயிர் நீத்திருக்கிறார். சொன்ன மாதிரி சொந்த பகைக்காக அல்ல, வரிசையாக சொல்ல முடியும். வழக்கறிஞர் கண்ணன் இந்த புதுக்கோட்டை மாநகர் பகுதியிலே வழக்கறிஞர் கண்ணன், இதே புதுக்கோட்டையிலே ஐயா வெங்கடாசலனார், தஞ்சாவூர்ல ரெட்டிப்பாளைய ராமமூர்த்தி, திருவாரூர்ல முத்துப்பேட்டை சேர்ந்த வீரபாண்டி, இப்ப வருகின்ற 22ஆம் தேதி ஒரு மாவீரனுக்கு நினைவேந்தல் நடக்க போகுது. முத்துப்பேட்டை ராஜேஷ், இதே
நம்முடைய சமூகம் சார்ந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய உருவப்படம் பதித்த பனியன் அணிந்தார் என்பதற்காக கழுத்தை அறுத்து படுகொலை செய்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தர்கா வலசையை சேர்ந்த நாகராஜ். தொடர்ச்சியா சொல்ல முடியும். 10க்கும் மேற்பட்ட படுகொலைகள் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனாலே கழுத்தை அறுத்து படுகொலை செய்தார்கள், வெட்டி படுகொலை செய்தார்கள். வீட்டிலேயே ஒரு முன்னாள் அமைச்சரை வீட்டிலேயே வெட்டி படுகொலை செய்தாலும் கூட சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிவிடலாம் என்ற எண்ணம் இருந்ததெல்லாம் ஒரு காலம். ஆனால் இது KKS காலம், மாறிவிட்டது எல்லாமே. இன்னைக்கு சுதந்திரமாக எல்லா அமைப்புகளும் வீர வணக்க நிகழ்வை செலுத்தலாம். 10 பேர் வரலாம், 20 பேர் வரலாம். 10 அடியில நம்ம கம்பம் போட்டு கொடி போட்டிருந்தோம்னா 15 அடியில நீங்க கம்பம் போட்டு கொடி போடலாம். அது மட்டும்தான் செய்ய முடியும். இங்கே 200 பேரை வீரமுத்திரையர்கள் திரட்டுகிறார்கள். நாங்கள் 300 பேரை திரட்டுவோம் என்று யாரும் போட்டி போட மாட்டான். இது கூட இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு கூட கடந்த வருடம் கிட்டத்தட்ட நாங்க மட்டும் ஒரு 4 கார்ல வந்து தேர்தல் நேரம் நினைக்கிறேன், அதனால அனுமதி இல்ல, அனுமதியே இல்லைனாலும் கூட 4 கார்ல மட்டும் வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு போனோம், வீர வணக்கம் செலுத்திட்டு போனோம். ஆனா கடந்த வருடம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் யாருமே வரல. தேர்தல் வந்தா மட்டும் ஒரு திரைப்படத்துல வர்ற வசனம் போல சனிக்கிழமை ஆச்சுன்னா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு ஒரு படத்துல சொல்லுவான், திரைப்படத்துல ஒரு வசனம் வரும். அது மாதிரி தேர்தல் வந்துச்சுன்னா சில முத்தரையர் சங்கங்களை கையிலேயே பிடிக்க முடியாது, கிளம்பிடுவான் மஞ்சள் துண்டை எடுத்து போட்டுட்டு. அப்பதான் தெரியும் வழக்கறிஞர் கண்ணனை தெரியும், ஐயா வெங்கடாசலனாரை தெரியும், ரெட்டிப்பாளையம் ராமமூர்த்தியை தெரியும், முத்துப்பேட்டை ராஜேஷை தெரியும், எல்லாத்தையும் அப்பதான் தெரியும். அதற்கு முன்னாடிலாம் கொரட்டை விட்டு தூங்கிடுவான். இந்த சமூக மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது எத்தனை இடத்துல களத்துல நின்ன கடந்த 4 வருஷத்திலே எடுத்துக்குவோம். கோவிலூர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இதே பகுதி கோவில் பிரச்சனை ஒரு பிரச்சனை நடந்துச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்துல இரு சமூக முத்தரையர் சமூகத்துக்கும் மாற்று சமூகத்துக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனை, மரியாதை பிரச்சனை. எத்தனையோ சங்கங்கள் இருக்கீங்கல்ல, ஊடால வந்து பிளெக்ஸ் பேனரை வச்சு நானும் வீர வணக்கம் செலுத்துறேன்னு சொல்லிட்டு அரசியல்வாதி கிட்ட தேர்தல் நேரத்தில் ஒரு 50,000 தான், அதிகமானா இல்ல. வடிவேல் சொல்ற மாதிரி 5 ரூபா தான் கேட்டேன். அது மாதிரி 50,000 கொடுத்தா போதும், அந்த 50,000 வச்சு வருஷத்துக்கே தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்குவான், எங்கேயாவது ரூமை போட்டு படுத்து தூங்குவான். இவெல்லாம் தலைவர்னு நீங்க அனுமதிச்சீங்கன்னு சொன்னா இதை விட வெக்கக்கேடு எதுவும் கிடையாது. அதான் சொல்றாங்க தம்பி, வரும்போது அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஒரு சமூக விடுதலைக்காக போராடிய ஒரு போராளியை